உங்களை வரவேற்கிறேன். இந்த சிலுவை தியானத்திலே நம்ம ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த 4 நாள் தியானங்களில் சிலுவையிலிருந்து நமக்கு கிடைக்கிற காரியங்களை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு வருகிறோம். சிலுவையிலிருந்து கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன, அதுலேருந்து என்னென்ன காரியங்கள் நம்ம பெறுறோம். நேற்றைய தினத்திலே நம்ம பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கிறது, பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம சிலுவையிலிருந்து நம்ம பெற போகிற காரியம் எதை குறித்து நம்ம பார்க்கிறோம்னா, சுகத்திலும் வியாதியிலும், சுகவீனத்திலும் வியாதியிலும் இருந்து நமக்கு என்ன பண்ணுறது, கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது. வியாதியிலிருந்து நமக்கு சுகம் கிடைக்கிறது, மீட்பு கிடைக்கிறது. அதுதான் நம்ம அந்த சிலுவையிலிருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற காரியம். எடுத்துக்கொள்ளும் ஏசாயா 53ஆம் அதிகாரம். ஏசாயா 53ஆம் அதிகாரம், இது எல்லாரும் தெரிஞ்ச பட்சமான ஒரு பகுதி. 4 இருந்து நம்ம வாசிப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். நம்ம முதல் காரியம் அந்த நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணம் இருந்தது? அவர் என்ன பண்ண, தேவனால் அடிக்கப்பட்டு வியாதிக்கப்பட்டு இருந்தார் என்று என்ன பண்ணோம், எண்ணினோம். ஆனா நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் ஒதுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. நம்ம அவருடைய சிலுவையில இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரே நேர்மையான ஒரு காரியம் என்னன்னா, நம்ம அவர் பாடுகள் நிமித்தமாக அவர் மாறினா அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரொம்ப பாடு அனுபவித்தது எதுக்காக, என்ன எல்லாத்தையும் சகித்தது எதுக்காக என்று சொன்னால், நமக்கு சுகம் கிடைக்க வேண்டும், நம்முடைய காயங்கள் கட்டப்பட வேண்டும். அவர் நம் காயங்களை கட்டினார். பாவமறியாத அவர் நமக்காக என்ன பண்ணார், பாவமானார். நேற்றைய தினத்தில் பார்த்ததான், பாவமறியாத அவர் என்ன பண்ணார், நமக்காக பாவமானார். இன்றைக்கு அவர் அது 2வது காரியம் எதுக்கு நம்ம பார்க்கணும், நம்முடைய காயங்களை அவர் என்ன பண்ணார், கற்றினார். நம்முடைய ஆற்றினார், தேற்றினார், அரவணைத்துக் கொண்டார், தனக்கென்று உரிமையாக்கி கொண்டார். இந்த சிலுவை அதுதான் செய்கிறது. 2வது பெரிய காரியம் என்னன்னா, நமக்கு சுகம் கிடைக்கிறது. சுகவீனமாய் பலவீனமாய் இருந்தால் பலவீனத்தின் மத்தியில் அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது வேதத்தில் போட்டிருக்கிறேன். பலவீனத்தின் மத்தியில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லப்பட்டது. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க நமக்கு என்ன சிலுவையிலிருந்து கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்ம ஒவ்வொரு நாள் தப்பு பண்ணும்போது, நம்ம துணிகரமான பாவங்கள் செய்யும் போது அவர் பட்ட காயங்களை நம்ம நினைவு கூற வேண்டும். துணிகரமான காரியங்கள் நம்ம செய்யும் போது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செய்யும் போது அவருடைய காயங்களை நம்ம பார்க்கணும். அப்ப நமக்காகப்பட்ட காயங்களை நம்ம பார்க்கணும். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லணும். இவ்வளோ காரியங்கள் நம்ம செய்கிறோம், மறைமுகமாக செய்கிறோம். அது எல்லாத்தையும் நம்ம அவர் கணக்கில் எடுத்துக்கொள்வார். கண்டிப்பாக கணக்கில் இருக்கும். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அது பிரதிபலன் இல்லாமல் போகாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் துக்கப்படுகிற காரியமா, வேதனைப்படுகிற காரியமா எதுவா இருந்தாலும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சொல்ல, பாவத்தை வைக்கிறவர், பாவத்தை பார்க்காத சுத்தக்கணவர் தன்மேல் முழுமையாக எடுத்துக்கொண்ட அந்த பாவம் காரணம் என்ன? உங்கள் மேல் என் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக. அவர் அந்த அன்பின் நிமித்தமாக எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு, செய்தார். எல்லாத்தையும் சகித்தார். தன்மேல் எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு, ஏற்றுக்கொண்டார். அந்த பாடு அது சும்மா சாதாரணமா ஏதோ அவரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வந்தாரு, சிலுவையில மரித்து போனாரு இல்ல. அவரை பின்பற்றுகிறவர் நாம அது முழுமையா நம்ம அறிவிக்கிறவா இருக்கணும். எதுக்காக நம்ம பின்பற்றுகிறோம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை? எதுக்காக அவரை நம்புறோம்? எதுக்காக அவரை வாழ்க்கையில நம்ம ஆதாரமா கொண்டு இருக்கிறோம்? அப்ப அப்படி இருக்கும்போது அவர் தான் எல்லா சோர்ஸ் இல்லை, அந்த ஆதாரம் அவர்கிட்ட தான் வருகிறது. நன்மையான எந்தவும் பூர்ணமா எந்தவும் பரத்துல உருவாய் ஜோதி பிறந்து இறங்கி
வருகிறது என்று சொல்லப்பட்டது. அப்போ அவற்றிற்கு தான் எல்லாம் வருகிறது. அவர் தான் நமக்கு எல்லாமா இருக்கிறார். அப்போ அங்கதான் உருவாகுது. அங்கதான் பரத்துலதான் என்ன பண்ணது உருவாகுது. அங்க எல்லாம் உருவாக்கி எல்லாம் நமக்கு என்ன கிடைக்கிறது? சுகமா இருக்கலாம், எல்லா பலனா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். வெறும் சும்மா நம்ம கேட்கறது எது வேணாலும் நம்ம கேட்போம். நமக்கு தேவை இருக்கு, இந்த தேவை இருக்கு, அந்த தேவை இருக்கு, நிறைய கேட்போம். ஆனா மெயினா அவர் தழும்புகளாலே நம்ம என்ன பண்ணுவோம்? சுகமாகிறோம் என்று சொல்லணும். அவர் பட்ட ஒவ்வொரு காயங்கள் தழும்புகள் அது நமக்கு ஒவ்வொரு நம்முடைய எல்லா பாடுகள், நம்ம எல்லா உலகத்திலே படுகிற எல்லா கஷ்டங்கள், கவலைகள் எல்லாத்தையும் நீக்குது. நம்மளோட பலவீனங்கள் எல்லாம் நீக்குது. நம்ம சுகப்படுகிறது. நம்ம சுகத்தை என்ன பண்ணோம்? பெற்றுக்கொண்டோம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவரே விழப்பண்ணினார். இப்போ யார் நம்முடைய அக்கிரத்தை அவர் மேல விழப்பண்ணினாரு? கர்த்தர் நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல விழப்பண்ணினார். எல்லாவற்றையும் அவர் அவரை தானா சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவை பாடுகளை என்ன அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை. ஆனாலும் நமக்காக என்ன பண்ண எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். அந்த சுகம் அதுல நமக்கு முழுமையாய் நமக்கு கிடைக்கிறது. அவர்கிட்ட இந்த பலம் முழுமையாய் கிடைக்கிறது. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்தோம் என்று சொல்லப்பட்டது. உண்மையில அதுதான். நம்ம எல்லாரும் வழி தப்பி தான் திரிகிறோம். சில நேரத்துல வார்த்தையை கேட்டும் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் நாம் இஷ்டம் போல மனம் போற போக்கில் என்ன பண்ணுறோம்? போகிறோம். வார்த்தை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. எதுக்கும் அது ஒரு சரியான ஒரு நிலையில நம்மளால இருக்க முடிய மாட்டேங்குது. காரணம் என்னன்னா அது உள்ள ஆண்டவர் அந்த ஏற்றுக்கொள்ள தன்மை இல்லாதனால. வார்த்தையை சொல்றோம், வார்த்தை எல்லாம் காரியம் கேட்கிறோம், எல்லாம் வாரம் வாரம் எல்லாம் செய்யறோம், சண்டை அட்டன் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா ஏற்றுக்கொள்ள தன்மை இல்லைன்னா, ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இல்லை, ஆர்வம் இல்லை என்று சொன்னா வார்த்தை உள்ள போகாது. எவ்வளவுதான் வார்த்தையை விட்டாலும் அந்த ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வம் இருக்கணும். மெய்ப்பரோட சத்தத்தை அந்த ஆடுகள் என்ன கேட்கணும். அப்பதான் சரியான பாதையில் நடக்க முடியும். ஏற்ற காரியங்கள் அந்த ஆடுகளுக்கு வரும். இப்போ நம்ம மனம் இங்கே இல்லாம நம்ம சபைக்கு வருவோம். சில நேரத்துல அந்த மனம் என்ன சந்தத்தினுடைய அலைபாய்கிட்டே இருக்கும். எங்க இருக்குது ஏது இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய மெயினா காரியம் என்னன்னா அவர் எல்லாமா இருக்கிறார். நமக்கு அவர் என்ன வராரு? எல்லாமா இருக்கிறார். எல்லாவற்றும் நமக்கு சுகத்தை தருகிறார், பலத்தை தருகிறார், கிருபைகளை தருகிறார், ஒவ்வொரு வாய்ப்புகளை தருகிறார், மன்னிப்பை அள்ளி தருகிறாரு. அவர் மன்னிக்கும் தேவன் இல்லையா? நம்ம செய்யற எல்லா பாவங்களையும் அவர் என்ன பண்றாரு? கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார், பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார், எல்லாமா இருக்கிறார். அப்போ நம்ம அவருக்கு கடனாளிகளா இருக்கிறோம் சொல்லப்படுது. நாம் அவர் எப்படி இருக்கிறோம்? கடனாளிகளா இருக்கிறோம். அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார். 7ஆம் வசனம் சொல்லுது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறவாமல் திறக்கவும் இல்லை. என்ன பண்ண வாசிங்க? அடிக்கப்படும்படி ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயில் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். வாயை என்ன பண்ணார்? திறவாமல் இருந்தார். அவருக்கு தெரியும் அவருக்கு என்ன நடக்க போறது என்று அவருக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அவர் என்ன பண்ணல? வாயை திறவாமல் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். ஆண்டுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தார். அதிகாரிகளுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தார். அவங்க எல்லாம் கரெக்டான ஆட்கள் நல்லா தெரியும். ஆனாலும் அவங்க கிட்ட என்ன பண்றாங்க? எடுத்து நான் தான் இயேசு பிடிக்க வராங்க. எச்சப்படி தோட்டத்தில் பிடிக்க வராங்க. பிடிக்க வர சொன்னவங்க யார் இயேசு சொன்னாங்க? காட்டி கொடுக்குறதா இயேசு. திருப்பியும் கேட்கறாங்க, யார் இந்த இயேசு அப்படின்னு. நான் தான். அவங்க என்ன பண்றாங்க? விழுறாங்க. யாரு ஆளா? இடத்துல நம்ம அவர் சாயல்ல நம்ம படிக்கப்பட்டவராக இருக்கிறோம். நம்ம அவர் ரூபத்துல படைக்கப்பட்டவராக இருக்கிறோம். ஏற்றுக்கொள்ள தன்மை இல்லை. அது உண்மை வெளியே வராது. சில நம்ம சூழ்நிலை மோசமா இருக்கும். அந்த உண்மை தன்மை ஏற்படாது, வெளியே வராது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதெல்லாம் பார்க்கவே அவருக்கு தெரியும் அவர் என்ன நடக்கும் லைஃப்ல என்ன நடக்கும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியும். ஒவ்வொன்றும் அவர் தான் எல்லாத்தையும் இருந்தார். அவர் அனுமதி இல்லாம எதுவுமே அந்த நாளிலே நடக்கவில்லை. அவர் சொன்ன என்னுடைய ஜீவனை என்னன்னா என்னோட அனுமதி இல்லாம அவராலும் தொட முடியாது. ஏன்னா அதுதான் சொல்றாரு. யோவான் 10ஆம் அதிகாரத்துல தான் நினைக்கிறேன், என்னுடைய ஜீவனை என்னோட அனுமதி இல்லாம யாரும் தொட முடியாது. அவர் தான் ஒப்பு கொடுத்தார். காவலாளிகிட்ட அதிகாரிகிட்ட என்ன பண்ண அவரே என்ன ஒப்பு கொடுத்தார். 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 53:8. இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார். யாரால சொல்லி முடியும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். அவர் பாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடு அவருடைய குற்றத்துக்குள்ளே நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த பொழுது ஐஸ்வரமானவரை இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம சில நேரத்துல நம்ம வாயில என்ன இருக்கு நமக்கு தெரியாது. அசல் அவர் வாயில் என்ன இல்லை, வஞ்சனை இல்ல. நம்ம நெருக்கடி வரும்போது அவர் வந்து கல்லணை போல என்ன பண்ண எல்லா கல்லணைகளுக்கு நடுவில் என்ன பண்ண அவங்கள வச்சார். அவர் இவங்களும் ஒரு கல்லணை சொல்லி என்ன பண்ணாரு வச்சுட்டாரு. சிவபேர் அறிஞ்சாங்க. ஆனாலும் அவரை அடக்கம் பண்ணும்போது எதுல இருந்தாங்க? ஐஸ்வர்யானோட கல்லறையில இருந்தாங்க அடக்கம் பண்ணாங்க. ஒருத்தர் இயேசுல வந்து தள்ளலாம் முடிச்சு சாப்பிட்டு ஓவர் அவ்வளவுதான் சொல்லிட்டு நினைச்சா. ஆனா இல்லப்பா, 3ஆவது நாள் திருப்பி என்ன பண்ணாரு? உயிர்த்தெழுந்தா. அவருக்கு மகிமை எப்படியெல்லாம் கிடைக்குது பாரு. அவர் மரணத்திலும் அவர் என்ன பண்ணாரு? நல்ல மரணத்தை கொடுத்தாரு இல்லையா? அது அந்த ஐஸ்வர்யம் அந்த ஆமே வாழ்க்கை வேணாம். இயேசுடைய சரீரத்தை நான் எடுத்துக்கலாமா? யாரும் கேட்கல. இது யாரும் இயேசு சரீரத்தை யார் எடுத்துக்கிறீங்கன்னு யாருமே கேட்கல. அந்த ஐஸ்வர்யான் வந்து என்ன பண்றான்? அவனே வாரான். வந்து அவன் அந்த சரீரத்தை கேட்டு வாங்கிக்கிட்டான். எதுவுமே யூஸ் பண்ண எவன் டச் பண்ணல. ஆண்டவர் வந்து ஸ்பெஷலா தான் எழுதுறாரு. அந்த முதல்ல பார்த்தோம்னா இந்த கழுதை மேலே ஏறி வரும்போது யாரும் கொட்டிராத கழுதை, யாரும் அது வரைக்கும் ஏறல அந்த கழுதை மேல. ஃப்ரெஷ்ஷான கழுதை. இப்போ இங்கே கழுதையிலையும் அதேதான். யாரும் அதுல அடக்கம் பண்ணப்படுது முன்னாடி அடக்கம் பண்ணதே இல்லை. ஃப்ரெஷ்ஷா அவனுக்கு கேட்டு அவன் ஃபேமிலி கேட்டு அவன் வாங்கி வச்சிருந்த கல்லறைய இயேசுக்கு என்ன பண்ண கொடுத்தான். கர்த்தர் அவரை முழுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாயிருந்தார். நம்முடைய பாவங்களுக்காக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமாய் இருந்தார். அவருடைய தழும்புகளாலே நம்ம என்ன பண்ணோம்? குணமாய் இருக்கிறோம். அவர் ஒப்பு கொடுத்ததுனால, சந்தோஷமா ஒப்பு கொடுத்ததுனால நமக்கு அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைச்சது, மீட்பு நமக்கு கிடைச்சது. ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்துவது. அவர் சித்தமானது அவர் கையினால் வாய்ப்புன்னு சொல்லப்பட்டது. அவர் கையினால் வாய்க்கப்பட்டது. அவர் அனுமதித்தார். அவர் எல்லா காரியங்களும் செய்கிறார். நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய அனுமதி இல்லாமல் நடக்கிறது அல்ல. நம்ம வந்து சில நமக்கு வர பலன்களை காணும்படியாக நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஒரு காரியம் யோசிச்சு வச்சிருக்கோம், இந்த லைஃப் இப்படி போகணும் அப்படி போகணும். நம்ம ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்த்து வச்சிருக்கோம். ஆனா ஆண்டவர் ஒரு பாதையை நமக்கு நம்ம ஏற்படுத்தி வைக்கிறார். ஆண்டவர் ஒரு பாதை வழியா இவங்களை கொண்டு போனது அவர் நினைப்பார். நம்ம நினைவுகள்ல அவர் நினைவு கிடையாது. நம்ம நினைச்சபடி நம்ம நடக்கணும் கிடைச்சா கிடைக்கவே கிடையாது, நடக்காது. 100% நடக்காது. அவர் என்ன நம்ம வாழ்க்கையை சுத்தம் வைத்திருக்கிறாரோ அது மாத்திரம் தான் நடக்கும்.
அவர் சிலுவையிலே மரிக்கிறது கர்த்தருடைய சித்தமா இருந்ததுனால கள்ளர்கள் அது இது பண்ணல. கள்ளர் கூட்டத்தில் அவங்க வைக்கணும்னு அவங்க தீர்மானிக்கலாம். ஆண்டவர் முன்னாடியே தீர்மானித்தார். தீர்க்கதரிசிகள் மூலமா நம்ம முன் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் காயப்படுத்தினாங்க, துப்புனாங்க, யாரமா பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. சங்கீதம் 22ஆம் அதிகாரத்துல அதுதான் அது முழுமையாக தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தை. அவருடைய தீர்மானம், அவர் டிவைன் மிஷன் அதுல என்ன பண்ண சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன பண்றாரு, சிலுவையிலே சொல்லி காட்டினார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன்னு சொல்லி அந்த வார்த்தை மூலமாக என்ன பண்ண சொல்லி காமிச்சேன். நான் என்னோட இதை நான் பண்ண வந்துட்டேன், இதுக்கப்புறம் இது பண்ணாதீங்க, என்னை சுற்றி வளைக்கிறாங்க, என்னோட கையும் காலையும் என்ன பண்றாங்க இது பண்றாங்க சொல்லி சங்கீதம் 22ல சொல்லப்படுகிறது. எனக்கு கேள்வி செய்யறாங்க. அவனோட இருந்தா அவன் கீழே இறங்கி வரட்டும், அவனுக்கு வல்லமையா இருந்தா அவன் என்ன பண்ணுவான், அவனை ரசித்துக் கொள்ளட்டும், அற்புதம் செய்யட்டும், காரியங்களை பண்ணட்டும். தன்னை கடவுள் என்று சொல்லிக்கிட்டாங்க. என்ன அவனுக்கு வல்லமை இருந்தா என்ன பண்ணுவான், அவன் கீழே இறங்கி வரட்டும். நிறைய காரியம் பேசினாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி நல்லா ஓசனம் சொல்லிட்டு இருந்த ஆட்கள் அதே மாதிரி சிலுவையில கல்லணை விடுதலை ஆக்கினாங்க, கொலைபாதகனை விடுதலை ஆக்கினாங்க, பரபாச விடுதலை ஆக்கினாங்க. சிலுவையான அவன் பரபாஸ் வந்து ஒரு ஃபுல் நேம் வந்து இயேசு பரபாஸ். அவரோட ஃபுல் நேம் வந்து இயேசு பரபாஸ். அது கொலகாரனா இருக்கிறதுனால அந்த பர் அபாஸ், அந்த பர் அபாஸ் என்ற பேருன்னா தந்தையின் மகன், தந்தையின் மகன். பர் என்றால் மகன் என்ற அர்த்தம். அபாஸ் அப்பா, தந்தை. இங்கே பூலோகத்தில் இருக்கிற தந்தையின் மகன் அந்த இயேசுக்காக இங்கே பரலோக தந்தையின் மகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அவனுடைய பாவத்தை எடுத்துக்கொண்டார். அவர் அந்த இயேசு பரபாசோட பாவத்தை பாவ பழி தன்மையில என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டார். அவனுக்கு பதிலாக சிலுவையில போனார். எல்லாமே அவர் ஆண்டவர் வந்து தீர்மானித்தபடிதான் நடக்குது. அவசியமான அவருடைய நாள் வாய்ப்பு. நம்முடைய சித்தம் கிடையாது, நம்ம நினைச்சபடி கிடையவே கிடையாது. தேவன் நம்ம வாழ்க்கையில் நினைக்கப்படிதான் நடக்கும். மத்திய 8ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எப்படி நடந்தது கொஞ்சம் முன்னாடி போகுமா, அது வாசிப்போம். இயேசு 13ஆம் வசனத்துல வாசிப்போம். அந்த நாளிகையில் அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவர்கள் கையில் ரெண்டு விதமான காரியம், ரெண்டு விதமான சுகம், ரெண்டு விதமான சுகம். ஃபர்ஸ்ட் வேலைக்காரன், 110 வேலைக்காரன் சுத்தமாகறான், சுகம் பெறுகிறான். ரெண்டாவது பேதுருவோட மாமி, அவங்க என்ன பண்றாங்க, காய்ச்சலால அவதிப்பட்டு இருக்கிறாங்க. வாசிக்கிற இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கி. உடனே ஆண்டவர் அற்புதம் செய்வது என்ன, உடனே என்ன பண்ண அற்புதம் நடக்குது. வாசிங்க. அவள் எழுந்திருந்து அவருக்கு பணிவிடை செய்தாள். அந்த ஸ்தானம் போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி விஞ்ஞானிகளை எல்லாம் சுத்தமாக்கினார். அவர்
தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லப்பட்டது இங்க என்ன பண்ணுது, இங்க நிறைவேறுகிறது. சொன்னதை செய்கிற தேவன். சுகமாக்குவேன் சொன்னா கண்டிப்பா சுகமாக்குவார். அல்லேலூயா. அவர் தழும்புகளாலே சுகமாகிறோம் என்று சொன்னா கண்டிப்பா சுகம் கிடைக்குது. அதனால அது நிறைவேறும்படியாக தான் இன்னும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் ரத்தத்தாலே நமக்கு இன்னும் புதிய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. சுகம் இல்லாதவங்க சுகம் பெறுகிறாங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும் போது வல்லமை புறப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கிறது. இப்போதிலிருந்தே என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுத்த ஒரே காரியம் என்னன்னா, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். வீட்டுல இருந்து போகும், வெளியே போகும், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பைக் மேல ஏறும்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம். நான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொன்னேன். அவன் என்ன சொன்ன, இயேசுவின் ரத்தம் ஜெயம், தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட், ஆமென் அப்படி சொல்லி என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் முடிப்பான். அவன் அது குட்டி பிரேயரா மாத்திடுவான். இயேசு ரத்தம் ஜெயம் அப்படியே ஃபுல்லா மாத்திடுவான். அவளே தான் சொல்லிக்கிறது, தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட், ஆமென் சொல்லி முடிப்பான். காரணம் என்னன்னா, இப்பவுமே பழக்கணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவர் ரத்தத்தினால வல்லமை எப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். வர சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். வர அடுத்த தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ரொம்ப முக்கியம். அவர் ரத்தத்துல பாதுகாப்பு ரொம்ப இருக்குது, வல்லமை இருக்குது. அந்த வல்லமை இன்னும் தொலைந்து போகல. இன்னும் நிறைய அற்புதங்களை அரசியல் செய்து கொண்டுதான் இருக்குது. இழந்து போனதை தேடும் ரட்சிக்கும் மனுஷகுமார் அந்த உலகத்துக்கு வந்தான். அந்த ரட்சிப்பு அவர் ரத்தத்தாலே கிடைக்கப்பட்டது. ரட்சிப்பு எல்லாத்திலிருந்தும் கிடைக்குது. எல்லா பிலிஸ்தீனிய பிடியிலிருந்து, சத்துவான கிரியிலிருந்து அந்த ரட்சிப்பு இன்னும் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. கேட்கிறவன் எவனோ பெற்றுக் கொள்கிறான் இருக்குது. உங்களுக்கு விடுதலை வேணுமா, கேட்டா விடுதலை கிடைக்குது. சுகம் வேணுமா, கேட்டா சுகம் கிடைக்குது. கண்டிப்பா கிடைக்கும். விசுவாசித்து கேட்கும் போது எல்லாம் அற்புதமாய் நடக்கும். அதுல ஒரு மாற்றமும் இல்லை. நடந்து கொண்டுதான் இருக்கு, இனிமேல் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதுக்கு தடை கிடையாது. அதுக்கு தடை கிடையாது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல, அவர் பாவம் செய்யவில்லை, வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயன்படுத்தாமலும், நியாயமாய் நியாயத்திற்கு செய்வதற்கு தம்மை ஒப்புவித்தார். அவரே தன்னை என்ன பண்ண ஒப்புவித்தார். அதம்மா ஓ கரெக்ட். அவங்க தான் கரெக்டா வாசிக்கணும். ஆமா, அதெல்லாம் கரெக்டா அதே சிக்கலா வருது. நீங்க என்ன வாசிங்க? நீங்க என்ன வாசிங்க? என்ன என்ன 2 நீங்க இந்த வாசிக்கலாம் கரெக்ட். இந்த வாசிக்கலாம் அவர் தழும்புகளால் குணமாகிறோம். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு திரும்பப்படுவீர்கள். அப்ப அப்படி இருக்கும்போது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஏசாயா சொல்லப்பட்ட காரியத்தை திருப்பி என்ன பண்ண சொல்லப்பட்டிருக்குது. நம்ம சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தோம், திரும்பி நம்முடைய கண்காணிக்கிட்ட என்ன பண்ண, திரும்பி என்ன பண்ண, திரும்பி வரணும் அவர்கிட்ட. இது இங்கே சொல்லப்பட்டபடியாக இது ஒரு பரிமாற்றம் போல. இந்த சிலுவையின் காரியம் ஒரு பரிமாற்றம். தன்னை ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ண, விலைக்கு வாங்கிட்டார். தம்மை முழுமையா ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ண, அவருக்கு உரிமையாய் விலைக்கு வாங்கிட்டார், தன் ஜீவனை கொடுத்து. அது ஒரு பெரிய பரிமாற்றம். அது நித்திய பரிமாற்றமாய் மாறிடுச்சு. நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த மீட்பின் பிரகாரம் அதுதான். அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கணும். அப்போ அவர் பிள்ளை என்கிற அதிகாரம் எப்படி வந்தது? அவர் ரத்தத்தாலே வந்தது. அந்த பரிமாற்றம்னால வந்தது. அவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்ம அவருக்கு உரிமையாக்கி கொண்டார்.
என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று என்ன பண்ணாரு? உரிமையாக்கி கொண்டார். முதல் காரியம் ஒரு பரிமாற்றம் ஏற்பட்டது அந்த சிலுவையில. இரண்டாவது காரியம் என்னன்னா, ஆவிக்குரிய அடிப்படையினாலே எல்லா காரியங்களும் சிலுவையில் நடந்தது. ஆவிக்குரிய அடிப்படை நிமித்தமாக நடந்தது. பரிசுத்த ஆவியானவர் அதுல என்ன பண்ணார்? செயல்பட்டு கொண்டிருந்தார். அந்த சிலுவையில 3 பேரும் அங்க இருந்தார். தேவன் இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், இயேசு கிறிஸ்துவும் அங்கே தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லாம் எல்லார் பார்வைக்கு ஏற்றபடி இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் தன்னை அவருக்கு என்ன திடப்படுத்திக் கொண்டே இருந்தார். அவரோட தான் இருந்தார். தன்னோட ஆவியை கடைசியில ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அவர் கூட தான் இருந்தார். எல்லாமே ஆவிக்குரிய அடிப்படையில தான் என்ன நடக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தை வந்த காரியம் எல்லாம் நோக்கம் எல்லாம் ஆவிக்குரிய அடிப்படையில தான் எல்லாம் நடந்தது. சிலுவை மரணமும் அதே போலதான். அப்போ மூன்றாவது காரியம் என்னன்னா, நோயின் மேல் அதிகாரம். நோயின் மேல் அதிகாரத்தை அந்த சிலுவையிலிருந்து பெற்றிருக்கிறோம். நோயின் மேல அதிகாரம். நமக்கு ஏதாவது இது இருந்தா, ஏதாவது சொல்லுவீனமா பலவீனமா, ஏதாவது மரணத்துக்கு நேராக ஏற்படுகிற நோயா இருக்கலாம், எப்படிப்பட்ட தீராத நோயா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே, அந்த சிலுவையினாலே சிந்த அந்த ரத்தத்தாலே வல்லமை உண்டு. அந்த நோயை சுகமாக்குற வல்லமை உண்டு. எத்தனையோ கேன்சர் கட்டிகள் எல்லாம் இல்லாமல் போயிருக்கிறது. சுகம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். உண்மையா விசுவாசித்து ஜெபம் பண்ணும்போது சுகம் கிடைக்கிறது. அந்த வல்லமை அந்த சிலுவையிலே உண்டு. நோயின் மேல் அதிகாரம் கிடைக்கிறது. நாலாவது தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம். நான்காவது தெய்வீக ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த 4 காரியமும் அது சிலுவையின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அப்போ சிலுவையிலே நல்ல பெரிய காரியம், இன்னும் பெரிய விஷயமா இருக்குன்னா, அந்த ஆரோக்கியமா நம்ம வாழணும். நம்ம ஜீவியம் முழுமையாய் நம்ம நீடித்து வாழ்கிற ஜீவியம், பாதியிலே போகிறது இல்லை. நம்ம சரீரத்தை நம்ம பாதுகாக்க வேண்டும். நம்ம சரீரத்தை சரியா வச்சுக்கணும். இந்த சரீரம் அவர் நமக்கு கொடுத்த சரீரம். இந்த சரீரத்தை அதுல எந்த ஒரு காரியமும் அது தீட்டுப்படுத்த நமக்கு அதிகாரம் இல்லை. இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை, கொடுக்கப்படல. அவர் தழும்புகளால் சுகமானோம் என்று சொல்லப்பட்ட காரணம் எதுக்குன்னா, ஒவ்வொன்றும் பாடி அனுபவித்தது. நம்மள ஜாலியா பேக்கர் போடுறோம், எல்லாம் காரியம் செய்யறாங்க, காது குத்திக்கிறாங்க. ஒரு காது குத்துற அப்புறம் 10 காது குத்து 10 இதுல குத்துக்கிறாங்க. இங்க குத்துக்கிறாங்க, அங்க குத்துக்கிறாங்க, அங்க குத்துறாங்க. இடத்துல அழகு குத்துறாங்க, அங்க குத்துறாங்க. எல்லா இடத்துலயும் என்ன பண்றாங்க? குத்திட்டுதான் இருக்கிறாங்க. அதுல என்ன நடக்குது? அருவருப்பா இருக்குது. ஒரு எதிர்பார்த்த ஒருத்தது எல்லாம் இங்க இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா டாட்டு. அது அவனுக்கு சுதந்திரமா இருக்கலாம் சொல்றான். சுதந்திரமா இருக்கு. எதுல சுதந்திரம்? அவன் அருவருப்பா இருக்க சுதந்திரம். தேவனுடைய பிரகாசம் பாதுகாப்பு இல்லைன்னா, இதெல்லாத்துக்காக தான் அவர் என்ன பண்ணாங்க? வாழ்நாள் அடிப்பட்டார். அவன் தழும்புகள் வந்த காரணத்துக்காக நம்ம சுகமா இருக்கணும் என்பதற்காக எல்லாவற்றையும் வந்து சுகமா இருந்தாலும் விரும்புகிறார். அப்போ நம்ம சுகத்தை பெறுவதற்கு ஒரு முறை இருக்கு. எந்த முறையில நம்ம சுகம் பெற வேண்டும்? அது ஒரு சின்ன 4 காரியம் மட்டும் நம்ம சொல்லிட்டு நம்ம ஜோம் பண்ணி முடிப்போம். முதல் காரியம் என்னன்னா, ஜெபமும் ஒப்பு கொடுத்தலும். அந்த ஜெபமும் என்ன பண்ணுவோம்? ஒப்பந்தம். ஒப்பு கொடுத்தல் ஒப்பந்தம் பண்ணுவோம். ஆண்டவர்ட்ட பிரேயர் அண்ட் அக்ரிமெண்ட். ஜெபம் அவன் என்ன பண்ணுவோம்? ஒப்பந்தம் பண்ணலாம். அந்த பிரேயர்ல அந்த ஒரு நல்ல கரெக்டா அந்த அக்ரிமெண்ட் போடணும். ஆண்டவரே பிரேயர்ல அந்த அக்ரிமெண்ட் இல்லைன்னா பிரேயர் பண்ணி ஒரு அத்தாட்சி. ஆண்டவரே இந்த இது வீசா இருக்கலாம், வீடு வீசா இருக்கலாம், வாடகைக்கு இதா இருக்கலாம், எல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு தான் நம்ம பண்ணுவோம். ஜெபமும் அப்படி பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஆண்டவரே நான் பண்ணியிருக்கேன், உங்களோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். ஆண்டவரே நான் திரும்பி அதுல இருந்து நான் என்ன பண்ணல, நான் மீறாதபடி
அது வர வரைக்கும், எனக்கு நன்மை வர வரைக்கும் அதுல எனக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எனக்கு வரணும். அந்த அக்ரிமெண்ட்ல என்னெல்லாம் இருக்குது எனக்கு வரணும். அந்த ஜெபம் அப்படிப்பட்ட அக்ரிமெண்ட் ஜெபம் கண்டிப்பா நல்லது. இப்ப சுகத்துல சுகம், எனக்கு இந்த சுகம் விளைவினா போடுங்க, எனக்கு இந்த சுகம் இருக்குது, சுகமீனமா இருக்குது, சுகமீனம் இருக்குது, விளைவினா இருக்குது, நான் அக்ரிமெண்ட் போடுறது தப்பு இல்லை. ஒரு சபையில வரும்போது அந்த கம்யூனியன், நம்ம தசவா கம்யூனியன் அந்த பந்தியில நம்ம என்ன பண்றோம், அனுசரிப்போம் இல்லையா? கம்யூனியன் வந்து பங்கு வருவோம், மாசத்துக்கு ஒரு முறை பங்கு வருவாங்க. இப்போ நம்ம குட் ஃப்ரைடே கூட நம்ம என்ன பண்ணுவோம், கம்யூனியன் எடுப்போம் குட் ஃப்ரைடே டைம்ல. ஏன்னா அவரை நினைவு கூறும்படியாக அதை எடுக்கும் போது இந்த ஒத்துமை இல்லைன்னா எடுத்தது வேஸ்ட். ஒருவர் அந்த ஒத்துமை இல்லைன்னா எடுக்கிறது வேஸ்ட். உள்ளத்துக்குள்ள மஞ்சள் வச்சுட்டு உள்ளத்துக்குள்ளால எல்லா காரியங்களும் தேவையில்லாத காரியங்கள் வச்சுட்டு பொறாமை, தீய பண்புகள் எல்லா காரியங்களும் வச்சுக்கிட்டு பேச்சுகளை தேவையில்லாத பேசிட்டு அப்புறம் வந்து எடுப்பாங்க. இல்லை, அது வேலைக்கு ஆகாது, எடுத்தது வேஸ்ட். குற்றமில்லவனா இருப்பான்னு சொல்லி கொடுக்குது. அபாத்திரமாய் போய் பண்ணுங்க, தனக்கு ஆக்கிரை தீர்ப்பு வழி போதெல்லாம் பண்ணுங்க. அதனால் நிறைய நித்திரையாளர் இருக்கு, பலவீனப்பட்டு இருக்கிறீங்க, மரணத்துக்கு எதுவாக போகுது மாறுது. அதனால ஜாக்கிரதை. நம்ம நாம இருக்கலாம் ஞானிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கோம். நம்ம நிதானித்து எடுக்கிறவங்களா இருக்கும். எடுக்கிறது ஜாக்கிரதையா எடுக்கணும், விளையாட்டு கிடையாது. அது கண்டிப்பா பங்கு பெறணும். அந்த கம்யூனியன் எதுக்குன்னா ரத்தத்துக்குள்ளா இணையீங்க. ரெண்டாவது பெரிய கம்யூனியன், அது வந்து பங்கு பெறணும், எடுக்கணும். நிறைய பேர் விட்டு போடுறாங்க, வரதே கிடையாது. சில டைம் என்ன பண்றாங்க, அந்த டைம்ல வேற எங்கேயா போயிடுறாங்க. கம்யூனியன் கண்டிப்பா என்ன பண்ணணும், அதுல எல்லாத்தையும் வந்து பங்கு பெறணும். மூன்றாவது காரியம் வார்த்தை. வார்த்தையை சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும், கேட்கிறவர்களா மாத்தமாக இல்லை, சொல்லுகிறவர்களா இருக்கணும். வார்த்தையை அறிக்கை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். சுகம் வேண்டும் என்று சொன்னால் நான் சுகம் பெற்றேன் என்று ஒரு அறிக்கை இடணும். வார்த்தையில வல்லமை உண்டு, வார்த்தையில வல்லமை உண்டு. நான்காவது காரியம் என்ன, மன திரும்புதலும் மன்னிப்பும் கேட்கணும். மன திரும்புதலும் மன்னிப்பும் கேட்கணும். இந்த 4 காரியம் கண்டிப்பா அவசியம். நீங்க மனம் திரும்பாம அடுத்து பாவ மன்னிப்பு கிடைக்காது. மனம் திரும்பணும், முழுமையா திரும்பணும். இப்ப திருப்பி அதே காரியத்தை பண்ணனா, அதே தப்பு பண்ணிட்டு திருப்பி பண்ணிட்டு இருந்தா நீ மன்னிப்பு கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. மனம் மாறணும், முழுமையாய் மாற்றம் வரணும். அப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த மேன்மையான காரியம் உங்க வாழ்க்கையில் வரும். ஆண்டோட ரட்சிப்பு உங்களுக்குள்ளால நீடிக்கும். மேன்மையான காரியம் வரும், சுகம் கிடைக்கும். ஒரு இதுல பலவீனப்பட்டு நிறைய நாள் இருக்கிறாங்க சில பேர். காரணம் மன்னிக்கிற தன்மை இல்லை. என்னதான் எப்படி எனக்கு செஞ்சுட்டான், அது செஞ்சா அப்படியே பிடிச்சிருப்பாங்க. இல்லை, எப்படி செஞ்சாலும் வரும், மன்னிச்சு மன்னிக்கணும், மறக்கவும் செய்யணும். சில பேர் மைண்டே வச்சுப்பாங்க, அவன் நீ செஞ்சால எனக்கு செஞ்சால. இல்லை, மறந்துடணும். பாவம் செஞ்சா மனம் திரும்பணும், மன்னிப்பு கேட்கணும். ஆண்டுக்கு நீங்களும் மன்னிக்கணும், நீங்களும் மன்னிப்பு கேட்கணும். இந்த பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை அது நமக்கு வரமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு அது என்ன, நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறது ஒரு வாய்ப்பு. நம்முடைய வாழ்க்கையில எல்லாச்சும் நம்ம வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். சுகமான வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். அதான் ஆண்டோட விருப்பம். நீங்க சுகமாய் வாழ்ந்து நீண்ட நாட்களாக வாழ வேண்டும். வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கையை வாழ வேண்டும். குறைவுபடாத வாழ்க்கை, எல்லாற்றிலும் நிறைவாய் வாழ்கிற வாழ்க்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தாலே கிடைக்கிற வாழ்க்கை, அது பெரியான ஒரு காரியம். கைகளை கூடி நம்ம ஜெபிப்போம். சோதரமானவரே, நம்ம பிதாவே, இந்த வேலைக்காக வருகிற கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். அதுவே வார்த்தைப்படியாக எங்களை நடத்தியிருக்காங்க. எல்லாத்தையும் சம்பூர்ணமாய் நீங்கள் வழிநடத்துகிற நன்றி. இந்த வேலையில எங்களை நாம் காத்துக்கிற வெளிநோக்கு ஒப்புக்கிறோம். அந்த தேவத்தை ஓத்தையாசிப்பதுங்க. அதுவே
கேட்ட சத்தியப்படியாக ஆண்டவரே எல்லாத்துக்கும் நன்றி சம்பூர்ணமாய் நீ நடத்துகிறாங்க. இரண்டாவது நாள் ஆண்டவரே சிலுவை தியானத்திலே அந்த சிலுவையினாலே கிடைக்கிற அந்த சுகத்தையும் பலத்தையும் நாங்கள் பார்த்தோம். இன்னும் மறு நாட்களிலே இன்னும் அதிகமாய் சிலுவையில் இருந்து கிடைக்கிற காரியங்களை நாங்கள் ஆழமாய் நாங்கள் பார்க்கும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறோம். இதை பார்த்து ஒப்புக்கொடுக்கிறோம். பெரியவர் பெரிய காரியம் செய்ய இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை நல்லதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை